அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி மாசி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை மாலை வானிலை நிலவரம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆல் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும். இந்த அறிக்கை உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா உறவினர்கள் நண்பர்கள்ட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க இந்த அறிக்கை உண்மையாக இருந்துச்சுன்னா. ரைட்டு. நம்ம இப்போ வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா 20-21 அதாவது பிப்ரவரி 20 இல்லை 21 மாலையில் மழை பெய்யுமா பெய்யாதா, இல்லை லேசாக தூரிட்டு போயிடுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லைங்க. நல்ல மழை இருக்குது 25-26ஆம் தேதி வரைக்கும். சில இடங்களில் கனமழையும் இருக்கலாம், மிக கனமழையும் இருக்கலாம். இது யாரையும் பயமுறுத்துறதுக்காக நான் சொல்கிறது இல்லை. சிலர் யார் யார் அறிக்கையை சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ரைட்டுங்களா? அவங்க அதாவது ஒருத்தர் யானைன்னா ஒருத்தர் குதிரை, இந்த மாதிரி சொல்லி, அதாவது வானிலை அறிக்கைங்கிறது ஒரு காரணிகளை அடக்கி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அது இல்லை பெய்யவே பெய்யாது 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அறப்பறங்கன்னு சொன்னால் 21ஆம் தேதியில் மழை பெஞ்சுன்னா வைக்க என்னங்க ஆகும்? நான் என்ன கேட்குறேன், குலுங்க பழுத்துருக்கு அறுத்துணுன்னா இன்றைக்கி 17ஆம் தேதி அறுத்துட்டு 19ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வைக்கலை சுருட்டிடுங்க, ரைட்டுங்களா? ரைட்டு. 20ஆம் தேதிக்குள்ளே அறுத்திங்கன்னா 20ஆம் தேதி சாயங்காலமே மழை வரும்னு சொல்கிறோம். இல்லை 21ஆம் தேதி வந்துடும். வைக்கல இப்படி வைக்க நனைஞ்சு போயிடாதுங்களா? மாட்டுடைய தீவனம் போயிடாதா? ரைட்டுங்களா? அதுக்காக சொல்கிறேன், வாய்ப்பு இருக்குது. இப்போயும் நான் என்ன சொல்கிறேன், வாய்ப்பு இருக்குது, நிச்சயமான வாய்ப்பு இருக்குது. அது 80% மேலே மழை. இது லேசாக தூறுனாலே அறுவடைக்கு இடைஞ்சல் தானங்க, ரைட்டு. அதாவது குலுங்க போச்சுன்னா பச்சையாக இருந்துச்சுன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் 27, 25, 26, 27, 28க்கு அப்புறம், அதாவது மார்ச்சில் ஒரு 10 நாளைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். லேசாக குழப்பமான வானிலை இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு மேலே 14ஆம் தேதிக்கு மேலே எம்ஜிஆர் திருப்பி ஆக்டிவ் ஆக போது திருப்பி ஒரு தீவிர நிகழ்வு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. அது இது எதுக்காக சொல்கிறேன்னு கண்டு கேட்டிங்கன்னா, இந்த உளுந்து பயிர் எடுக்கிறவங்க இப்போ முதலே விரைச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிலக்கடலை அறுவடை செய்கிறவங்க, அடுத்தது பருத்தி போடுறவங்க, முக்கியமாக பருத்தி போடுறவங்க, இந்த வாட்டி கோடை மழை அதிகமாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். எல்னினோ வரப்போகுது, அப்படியே வெயில் கொளுத்தி எடுத்துரும். அதெல்லாம் உண்மைதாங்க. வட இந்தியாவில் கொளுத்தி எடுக்கும், இல்லைன்னா நான் சொல்லலை, ரைட்டுங்களா? அதாவது நம்ம டெல்டா மாவட்டங்கள், அதாவது பெங்களூரு கீழேயே வச்சிங்களேன், அதாவது மேட்டூருக்கு தண்ணி வர்றதில் கூட இந்த பிரச்சனை இருக்காது. அதுவும் உடனே எல்னினோ ஆகிடுமா, இப்போ உடனே ஆகிடுமா அப்படின்னா நிச்சயமாக ஆகாது. நிச்சயமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னான்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் நான் சொல்லியிருப்பேன் -0.75ன்னு சொல்லிட்டு, அதாவது ஐஓடி இண்டெக்ஸு 3.4 இண்டெக்ஸு இப்போ -0.87. அதனால் இன்னும் மைனஸுக்கு போயிட்டுருக்கு, ரைட்டுங்களா? டக்குன்னு நியூட்ரலுக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் அதாவது அரபிக்கடல் வெப்பநிலையும் உயர்ந்துக்கிட்டு இருக்குது. மேலே வெப்பநிலை, அதாவது நான் தான் சொல்கிறேனே, அதாவது எல்னினோங்கிறது எதை பொறுத்தது, ஆஸ்திரேலியாவுடைய கிழக்கு பக்கம் தென் அமெரிக்காவுடைய மேற்கு பக்கத்தை டிபெண்ட் பண்ணது. இது மேஸ்டின் ஹை ப்ரெஷரை எடுத்துக்கிட்டு நமக்கு தென்மேற்கு பருவக்காற்றை குறைக்க செய்யும், ரைட்டு. இல்லைன்னா ஒத்துக்கலை. வட இந்தியாவில் பிரச்சனை இருக்கலாம். தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை பெருசாக இருக்காது. ஏன்னா பழைய தரவுகளை யாரை வேணாலும் எடுத்து பாருங்கள். அதாவது நான் எப்பொழுதும் சொல்கிறது தான், சுகர் பேஷண்ட்டு அப்பா அம்மாவுக்கு இருந்தாலும் பரம்பரை வியாதியாக வரலாம், இல்லாமல் இருந்தாலும் வரலாம்ங்கிறது தான் இப்போ தரவு. அதனால் பெஞ்சும் இருக்குது, பெய்யாமல் போயும் இருக்குது. அதனால் பெய்யாதுன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது, பெய்யும் நிச்சயமாக சொல்ல முடியாது. நிச்சயமாக இது வடகிழக்கு பருவமழையை இது கட்டுப்படுத்தாது. எல்னினோவாக ஆயிட்டாலும் வடகிழக்கு பருவமழை எல்னினோ ஆயிட்டா, அதாவது தரவுகள் படி அதிகமான வடகிழக்கு பருவமழை பெய்யணும், ரைட்டுங்களா? இப்போ வெப்பசலன மழை, அதாவது எல்னினோ காலத்திலே கேரளாவில் வெள்ளம் வந்திருக்கு, ரைட்டுங்களா? அதனால் இதை வச்சு எல்னினோ வரப்போகுது, அதனால் கடுமையாக இருக்கும் கடுமையாக வெப்பம் இருந்தாலும் கோடை மழை கடுமையாக இருக்கும் இந்த வாட்டி, ரைட்டுங்களா? இப்போ நான் சொல்ல வந்த செய்தி என்ன, எதுக்காக இந்த காணொலின்னு கேட்டிங்கன்னா, 20 இல்லை 21 மழை தொடங்கி 25-26 வரைக்கும் இருக்கும், இல்லை கனமழையாகவும் இருக்கும். ஜிஎஃப்எஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இது 20-21லாம் மழை தொடங்கி பேஞ்சு
திரும்பி ஒரு 24 25ல் இது வந்து மியான்மர் பார்க்க போய், அதாவது அரபிக்கடலுக்கு போகாமல் போய் போயிடுதுன்னு சொல்லுது. ஜிஎஃப்எஸ் இல்லை மன்னார்வளைகுடா வழியாக அது அரபிக்கடலுக்கு போகும்னு சொல்லுது. ரைட்டுங்களா? இல்லை என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, பெய்யாதுன்னு அலட்சியம் பண்ணிடாதீங்க விவசாயிகள். இது வந்து நம்மளுடைய முதலீடு. ரைட்டுங்களா? இதை அலட்சியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நனைஞ்சிச்சிட்டுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பச்சையாக இருந்துச்சுன்னா இப்போ அறக்க வேண்டாம். நான் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் இருக்குது. பெருசாக ஒரு 7-8 சென்டிமீட்டர் மழை பெய்யலாம். அதிகமாக பெஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல காய்ச்சல் இருக்குது. அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. கோடை மழை நிச்சயமாக இருக்கும். எல்னினோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்காதிங்க. எல்னினோ வரப்போகுது, அதனால் வந்து இந்த வாட்டி வந்து கோடை தகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. கோடை மழை நிச்சயமாக அதிகமாக இருக்கும். ரைட்டுங்களா? எல்னினோ வந்து நிச்சயமாக தென்னிந்தியாவை, குறிப்பாக தமிழகத்தை அது வந்து பெருசாக பாதிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வடகிழக்கு பருவமழை நிச்சயமாக பாதிக்காது. ரைட்டுங்களா? நிலத்தடி நீர்மட்டம் கீழே போயிட்டுருக்கு. அது அந்த சப்ஜெக்ட்டுக்கே நம்ம போகலை. அதனால் குறுவழி வந்து நல்லாயிருக்கும். குறுவை வந்து நல்லாவே பண்ணலாம். பின்குறுவை வந்து நல்லாயிருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை. முன்குறுவை. அதனால் வந்து பருத்தி போடுறவங்க, அதாவது கோடையில் தான் இந்த பயிர் விளையும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நிதானம் பண்ணி யோஜனை பண்ணிவிட்டு அதை வந்து செய்யுங்க. பாக்கிப்படி வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. மழைலாம் பெய்யாமல் போகாது. கோடை மழை வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். சராசரி வெப்பநிலை இருக்கும். ரைட்டுங்களா? சராசரி வெப்பநிலைக்கும் 20, 21லேருந்து 26 வரைக்கும் நிச்சயமான மழை இருக்கிறது. இந்த எம்ஜிஓ ரிட்டர்ன்ஸ்னு சொன்னால போயிட்டு 22ஆம் தேதி பீக்கில் இருக்குங்களா 3ல், அதே 3 நாளில் அதே பீக்கில் போயிட்டு திருப்பி 14ஆம் தேதி வருது. ரைட்டுங்களா? அதனால தான் சொல்கிறேன், எம்ஜிஓங்கிறது வந்து மழை காரணிகளின் அரசன். லேசாக பேனை பெருமாளாக்குறது. அது லேசாக ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா பூஸ்ட் பண்ணி விடும். அது பூஸ்ட் பண்ணி விடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா மேப்பு ஆல்ரெடி கொடுக்குறாங்க. இதை வச்சு தான் தரவுகள் இல்லாமல் யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம என்ன கடவுளா? அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதாவது மழை பெய்யறதும் குழந்தை பிறக்கிறதும் மகேசன் கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது சில அறிவியல் காரணங்களால் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதை நம்ம வந்து சொல்கிறோம். ரைட்டுங்களா? அதனால் உடனே எல்னினோ வருஷம் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கும் இல்லை. -0.75ங்கிறது -0.87 இருக்குது. உடனே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. கடைசியில் இந்த வருடம் கடைசியில் ஆகலாம். அது இந்த வருடம் கோடை மழையை பாதிக்காது. அதனால் வங்கக்கடல்லையும் அரபிக்கடல்லையும் நிகழ்வுகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருஷம் கோடை பெரிய கோடையாக, அதாவது எல்னினோ அப்படியே வச்சு சுட்டு எரிக்கணும் அப்படிங்கிற கோடையாகலாம் இருக்காது. 20ஆம் தேதி வரைக்கும் அறப்பறக்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டு நிற்காதீங்க. 17ஆம் தேதி கூட அறுவடை வேலையை முடிச்சிருங்க. ஒரு நாள் காய வச்சு வைக்கலை சுட்டுறதுக்கு. ஏன்னா நான் வந்து நடைமுறை சிக்கல்களை சொல்கிறேன். நம்ம காய வைக்கலை வீணாக்கிடாதீங்க. ரைட்டுங்களா? ஏன்னா வைக்க சுட்டுற மிஷின் டெஃபிசிட்டி, அரப்பு மிஷின் டெஃபிசிட்டி, நைட்டில் அறப்பறுத்துட்ருக்காங்க பணியில். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. கிட்டத்தட்ட நெருக்கியாச்சு. ஒரு 70% நெருக்கியாச்சு. இன்னும் 30% பின்குறுவை, அது அந்த மழையில் அடிபட்டு திருப்பி நட்டது அதுதான் இருக்குது. எனக்கும் கூட இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நான் 20ஆம் தேதி அறக்க முடியாது. அதுக்குள்ளே அறக்க முடியாது. 20ஆம் தேதி போய் ஒரு 4-5 நாள் கழித்து மார்ச் முதல்ல தான் அறக்கணும்னு வச்சுங்களேன். அதனால் ஒன்றும் கெட்டு போயிடாது. மழை இருக்குது. மழை இல்லை, லேசாக தூரிட்டு போயிடுங்கிறதுலாம் சும்மா. விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.